பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல், உண்மையான ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. ஒருத்தர் புதுசாக இந்த மாதிரியான மாஸ் ஏரியாக்குள்ளே அப்படி வந்தால் ஒரு போட்டி தான், பொறாமை தான் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, இது யார் மேலே பொறாமைன்னு சொல்கிறீங்க? ஒரு நிருபதி பிரதர்ஸா இல்லை சூர்யா சார்? சூர்யா சார் கேரியர்லேயே இந்த படம் பண்ண கலெக்ஷனை முதல் நாள் கலெக்ஷன் இன்னைக்கு வரையும் இந்த படம் பண்ணல. ஒரு ஹீரோவே எப்போ பார்த்தாலும் இந்த பில்டப்பாக காட்டியிருந்தா கூட பிடிக்காதுங்க, அது பயங்கர போரு. உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா சார் கண்ணில் என்ன இருக்குது? பேங் 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 சாங் எனக்கு ஒரு ஹீரோவுடைய பில்டப்புக்கு அந்த சாங் வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நானும் முத்துக்குமார் அவர் உட்காந்து தான் அப்போயே தான் அந்த வார்த்தை வந்துச்சு. அந்த சாங் மட்டும் நம்ப மாட்டீங்க, 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணி. இந்த படங்கள்லையுமே சில வசனங்களாகவே வச்சுருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி கூட சொல்லுவார், அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியா அப்படின்னு. கரெக்ட். இப்போ அவர் தான் கருப்பு வந்து தயார் பண்ணியிருக்கேன். காட் கிரேஸ் வெள்ளிக்கிழமை படம் நல்லா போச்சுன்னா நம்ம கேட்கலாம். பாலாஜி Behind Talkies presents Director Linguswamy Meet and Greet. Title sponsor Sri Varma's Ayurveda Wellness. அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். Location partner Monolith Research and Training Labs. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ். சார் வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சூர்யா சாரோட அஞ்சான் படம், அஞ்சான் திரைப்படம் வந்து எங்களுக்கு எவ்வளோ நெருக்கமான படம்ன்றதை தாண்டி சூர்யா ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி ஒரு இதுதான் சொல்லியிருந்தோம், லிங்குசாமி சார் வராரு, நம்ம அஞ்சானுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வந்திருக்காங்க மட்டும் பாருங்க. சூர்யா சார் ஒருத்தருக்காக நான் கண்டிப்பாக வருவோன்னு சொல்லிட்டு. இவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஞ்சான் வந்து ஒரு நெருக்கமான படமாக இருந்துச்சு. லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் அஞ்சான் வந்து நிறைய விஷயங்கள் லிங்குசாமி அதை பற்றி பேசியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமான படம் அஞ்சான்? ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியா படம்லாம் பார்த்துட்டு அவர் மாதிரியே முடியாது பண்ணிக்கிட்டு, அவர் மாதிரியே டைலாக் பேசிட்டு அப்படிலாம் நான் சுற்றுறாள். பெரிய அறிவு சார்பா மிக புரட்டி போகிற மாதிரி அந்த கதையெல்லாம் நினச்சி நான் அந்த படத்தை நான் அப்போ யோசிக்கல. இந்த படம் ஒரு அப்படி ஒரு அவங்க நான் ஒரு ஃபேனாக ரஜினி சாரை ரசித்த மாதிரி நான் சூர்யா சார் வச்சு படம் பண்ணும்போது அவருடைய டிசைன் பண்ண அந்த ஸ்டைலு, அந்த லுக்கு எல்லாமே அப்படி இருக்கணும். ஒரு சந்தோஷம் மாதிரி கேமராமேனு. அதனால தான் இன்றைக்கும் இந்த படத்தை வந்து ரீஎடிட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்க்குறோம். நேற்று எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எனக்கு அப்படி தான் இந்த படத்தை வந்து நான் அதே மாதிரி பாம்பே பாட்சா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து இந்த மாதிரி டைப்பாக படம் எடுக்கும்போது பாட்சாவை தாண்டி ஒரு படம் நம்ம யோசிக்கவே முடியாது. கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்துடும். அப்படி சூர்யா சாருக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப அப்போவே நான் ரொம்ப விரும்பி ரசித்து பாம்பேயில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 70 நாள் நான் வந்து தங்கியிருக்கேன். இந்த படம் வந்து அப்போ அங்கேயே இருந்து அந்த மூலையே வந்து ஒர்க் பண்ண படம் தான். ஓகே. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப அப்போவே ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு படம் தான். கண்டிப்பாக அந்த கெட்டப் கொஞ்சம் பார்க்கணும் சார். இது வந்து ஆக்சுவலி நானும் வந்து இவங்க சொல்கிற மாதிரி படிக்கும்போது தான் பார்க்குறேன். நான் ஏறாத கடையே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேரை யோசிச்சிருக்கீங்க அந்த மாதிரி? நிறைய பேர். ஏன்னா சூர்யா சார் அது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு சாக்லேட் பாயா, ஒரு மாதிரி அவர் ரகடா தெரிவார். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான அழகு காட்டல. இந்த கெட்டப் எப்படி சார் யோசிச்சிங்க? அதுவும் அந்த கரெக்டாக கிருதா வந்து இந்த தாடி, அந்த ஹேர் ஸ்டைலு, ஒரு மாதிரி ஸ்வாகா இருந்தார். பார்க்கும் போதே நமக்கு வந்துட்டு வாவ் அப்படின்ற மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா? எப்படி யோசிச்சிங்க அந்த விஷயம்? சாருக்கு வந்து அப்போ பாம்பேலேருந்து மன்சூர்னு ஒருத்தர் தான் வர வச்சோம். சாரும் வந்து என்னென்னா அது சார்பாக ரொம்ப இந்த கதை கேட்டு முடித்தோடனே அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போருந்தே சார் நான் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி வந்து அதை யோசிக்கலாம், அந்த லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷம் சார் அந்த மன்சூர் வர வச்சு கூடவே இருந்து அவங்களுக்கு வந்து அதை டிசைன் பண்ணும்போது ஃபுல்லாக முழுக்க இருக்கும். இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாமா, இது கொஞ்சம் கட் பண்ணலாமா, ஃபுல்லாக அவர் ரொம்ப நுணுக்கமாக எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாமே. இந்த காஸ்டியூம்லேருந்து எல்லாமே. தீபாவளி நூறுன்னு ஒருத்தவங்க தான் வந்து இந்த படத்துக்கு வந்து காஸ்டியூமு. எனக்கு கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் காஸ்டியூம் பண்ணாங்க. ஒன்று பார்த்து அவர் வந்து ஃபுல்லாக அவர் அந்த கதை அவருக்கு ஃபுல்லாக சொல்லி முடித்தோடனே இந்த ராஜபாய் மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி வரணும் அவரும் யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கலந்து பேசி வந்தது தான் அது. ஓகே. அந்த இன்ட்ரோவாக இருக்கட்டும், அவர் நடந்து வர்றது, அந்த பிஜிஎம்,
எல்லாமே வந்து சூர்யா சாரை வேற மாதிரி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸா வந்து கொண்டாடும் போது அவரை இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா உங்க மைண்டுக்குள்ள ரஜினி சாரை சொல்றீங்க, சூர்யா சாரை அந்த மாதிரி கொண்டு வந்தா அது ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும்னு எங்க உங்களுக்கு தோணுச்சு? அவர்கிட்ட நந்தாவிலேருந்தே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மாதவன் மாதிரி ஒரு சாக்லேட்டா அந்த மாதிரி அவர் வரல. அவருக்கு நந்தாவிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நந்தாலே ஒரு ரக்குடான ஃபீலு, அந்த மூடு வந்து சூர்யா சாருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அயன் மாதிரியான ஒரு மாசான படத்தில் நடிச்சிட்டாரு, சிங்கம் நடிச்சிட்டாரு. கண்டினியூவாக தமிழ் தெலுங்குல எத்தனை ஹிட்டு. ஓகே. அவர் எனர்ஜினா அப்படி எனர்ஜியோட தான் வந்து சிங்கத்துலலாம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கேங்ஸ்டர் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், கேங்ஸ்டர் லுக்கு தானே சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் வந்து என்னென்னா சூர்யா சார் நான் அஞ்சான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிறைய அப்படியெல்லாம் டகடகடன்னு வந்துட்டாங்க. அப்போவே வந்து நிறைய ஹிட்டு. கஜினி படமும் சூப்பர் ஃபிலிம். என்ன ஒரு கெட்டப் அதில். காக்க வாரணமாயிரம் வந்து ஹீரோயிசமான படம் இல்லை, லவபிளான மிக சரியான ஒரு படம். அது மாதிரி வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிட்டாங்க. நான் பண்ணும்போது எனக்கு இப்போது ரோலெக்ஸுக்கு பிறகுன்னு சொல்லலாம். ரோலெக்ஸில் வந்து அவர் ரோலெக்ஸாக வரும்போது பயங்கரமாக அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கும். பாய் என்ன மாதிரி இருக்காரா அப்படின்ட்டு பயங்கரமாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் இப்போ படம் பார்க்கும்போது, இப்போ அஞ்சான்னு பார்க்கும்போது படம் மொத்தமும் வந்து ஒரு கேரக்டர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த ராஜுபாயின்னு அந்த பில்டப் கொடுத்து வந்து அந்தேரி புலி வார்த்தைகள் பயன்படுத்தி செஞ்சு வந்தோம்ல, அதெல்லாம் வந்து என்னென்னா இது உண்மையாக சொல்லணும்னா பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல், உண்மையான ரசிகர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணதுனால தான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பேர் எனக்கு வந்து சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஏன்னா இந்த படத்தை அடி அவ்வளோ பெருசு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமாக ஒரு படத்தை சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் உலகத்தில் ஒரு படத்தை முத ஸ்டார்ட் பண்ணது இதுதான். நம்ம தான் சிக்கணும். அப்போ தான் வருது அந்த சோசியல் மீடியாவில் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. நம்மளுக்கு அப்புறம் ரொம்ப பேர் அலர்ட் ஆனாங்க. நம்ம தான் முத சிக்கணும். அது ஒரு மாதிரி திட்டமிடலும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒரு பர்பஸாகவே கொஞ்சம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பர்சனலாக ரொம்ப பேர் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சிருந்தது சார்பாங்க. எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லியே தீவே இருக்காங்களே. அப்புறம் இந்த மாதிரி அந்த பையன் சொன்னான் இல்லையா, நான் அந்த வயசுலேருந்தே பிடிக்கும். நான் சார் வாயிலெல்லாம் ஸ்டிக் வச்சுருந்த பையன் 5 தடவை பார்த்தேன் சார் இந்த படத்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. குட்டி பசங்களை காட்டி அவன்லாம் இன்னைக்கு வளர்ந்துருப்பான் இல்லையா இந்த 11 வருஷத்தில். அவங்க எல்லாருக்கும் ஆகும் தான். இது வந்து திருப்பதி பிரதர்ஸ் நம்ம எடுத்தோம். நான் டைரக்டரு இன்னொரு தடவை இந்த படம் வெற்றி தோல்வி ஆகுது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இது ஒரு ஃபீல். இது வந்து நம்ம ஒன்று செஞ்சோம், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸுக்கும் இருக்காங்க. இந்த 11 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் இந்த மாதிரி ஸ்டைலாக ஃபிலிமும் பண்ணல. அதனால் அவங்களுக்காக தான் முழுக்க அவங்க ஃபேன்ஸை மனசில் வச்சுட்டு தான் இந்த படத்தை வந்து மறுபடியும் ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்காக தான். கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, அஞ்சான் படத்தை நான் போயிட்டு தேவி தேட்டரில் பார்த்துட்டு இருக்கேன், இன்ட்ரோல் பிளாக்ல தேட்டர் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வருது, ரிப்போர்ட் அந்த அளவுக்கு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு இரவு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு இரவு கண்டிப்பா நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்க ஒரு பெரிய படம், நல்ல படம், சூர்யா ஃபேன்ஸ்க்காக ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துட்டோம் ஒரு பக்கம். இன்னொரு சைடு அந்த கால்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த இரவை கடந்திருப்பீங்களா, அது எப்படி இருந்துச்சு? அது எனக்கு அது புதுசு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பையாவுக்கு அப்படி தான். பையா வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து நாங்கள் வந்து சத்யம் தேட்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. நான் அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணி உள்ளே அனுப்பிட்டு நான் வந்து கலைஞர் டிவிக்கு பேட்டிக்காக போகணும். அப்போ ஆண்டனி வந்து என்கிட்ட சொல்கிறா, அப்படி எடிட்டர் ஆண்டனி, தெளிவா கொஞ்சம் அப்படி வருது தெளிவா அப்படின்னு, தயவுசெய்து என் காதில் எதுவுமே சொல்லாதீங்க, எனக்கு இந்த படம் ஹிட்டு. ஓகே, நம்மளும் என்னென்னா எனக்கு பர்சனலாக சொல்கிறேனே, நான் உண்மையை ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு டைம் இல்லை. ஆகஸ்ட் 15 டேட்டு போட்டாச்சு யூடிவி. அந்த கமிட்மெண்ட்டு மொத்த படத்தையும் முழுசாக பார்க்குறதுங்க நேரமே அமையலை. ஓகே. ஆனால் எனக்கு என்னுடைய அந்த நேரத்தில் இருந்த எனக்கு கனெக்டில் இருந்த எல்லா நண்பர்களும் கூட்டு படத்தை காட்டுறேன். எல்லாருமே சூப்பர் தான் சொல்லிட்டு போனாங்க. எப்படி பையாவுக்கு சொன்னாங்களோ ரன்னுக்கு சொன்னாங்களோ அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம், நான் அந்த நேரத்தில் திருப்பதி பிரதர்ஸ் கண்டினியூ ஹிட்டு, ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கிறது கூட அங்கே பிரச்சனை தான். ஒரு போட்டி தான், பொறாமை தான் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, இது யார் மேலே பொறாமைன்னு சொல்கிறீங்க? ஒரு திருப்பதி பிரதர்ஸா இல்லை சூர்யா சார் மேலே? இல்லை, என் முழுக்க திருப்பதி பிரதர்ஸ் சார்பான விஷயம் இது. சூர்யா சார் விஷயங்கிறது என்னென்னா, எப்பயுமே சார்
ஒரு 2 ஹீரோஸ் பாமாய், உதாரணத்துக்கு ரஜினி, கமல், அப்படி விஜய், அஜித், இப்படி இருக்கும்போது ஒருத்தர் புதுசாக இந்த மாதிரியான மாஸ் ஏரியாக்குள்ளே அப்படி வந்தால் பேசிக்காகவே சின்னதாக ஒன்று இருக்கும். என்னடா இது நம்ம ஏரியாக்குள்ளே இவங்க வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் வருவாங்க. அவங்களும் யாரையுமே நான் குறை சொல்ல, அது அவங்கவுங்களுக்கு உள்ள ஃபீலு. அதையும் தாண்டி நான் சரியாக வேலை பார்த்துருந்தா என்ன தான் நான் பர்சனலாக சொல்லுவேன். இவங்க எல்லாம் என்னென்ன எப்படி என்னமா சொல்லியிருக்கலாம், ஆனால் நம்ம கொடுத்தப்போ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தா, அந்த துளி கூட குறையில்லாமல் கொடுத்துருந்தா அது நின்றுருக்காது இவங்க பேசுறது எதுவுமே. ஆனால் கேரளாலையும் பாம்பேலையும் பெரிய ஹிட்டு, கேரளாவில் பெரிய ஹிட்டு. எனக்கு ஜெயராம் சார் ஃபோன் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஓப்பனிங் அவர் ஏதோ ஹோட்டலில் தங்கியிருக்காரு பிறகு ஜன்னலை ஓப்பன் பண்ணால் தேட்டருக்கு முன்னாடி அப்படி ஒரு க்ரௌடு. சார் என்ன சார் இப்படி நிற்கிறாங்க அப்படின்ட்டு. என்னுடைய படங்கள்லேயே பீமா, ஜி, அதே மாதிரி அஞ்சான், இந்த 3 படத்துக்கு தான் மாபெரும் ஓப்பனிங், மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படங்கள். சூர்யா சார் கேரியர்லேயே இந்த படம் பண்ண கலெக்ஷனை முதல் நாள் கலெக்ஷன் இன்னைக்கு வரையும் இந்த படம் பண்ணல. ஆமாம், கேள்விப்பட்டோம். அந்த மாதிரிலாம் ரெக்கார்டு 11 கோடி ரூபாய் ஓப்பனிங். ஓகே, சூர்யா சார் என்ன சொன்னார்? ஏன்னா பிஃபோர் படம் காமிச்சிருப்பீங்க, அப்போ சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்ல நிறைய ட்ரால்ஸ்ல பாக்குறோம், படங்களை ட்ரால் பண்றாங்க, இன்டர்வியூஸ்ல ட்ரால் பண்றாங்க. நிறைய பேர் சுயமா அவங்களே ட்விட்டர்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க, கட் பண்ணி போடுறாங்க. அப்படின்னு சூர்யா சார் என்ன சொன்னாரு? சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வரைக்கும் எங்களுக்கு அதை நில குலைஞ்சி தான் இருந்தோம் கொஞ்சம். அவருக்கும் அந்த மூடு இருந்துச்சு. ஒரு டயத்துக்கு பிறகு அவருக்கான வேலை அதுக்கான உள்ளே போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் என் மேலாம் பெரிய எங்களோட டீம் மேலேயே மொத்தம் என்னடா இவ்வளோ பெரிய படம், போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லாட்டினா இவ்வளோ பெரிய படம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு இத்தனை நாள் பாம்பே அவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ. அதான் சொல்கிறேனே, நான் சாப்பிட்டுட்டு இந்த மதியம் சாப்பிட்டு அப்படி ரோட்டில் நடந்து வருவேன். ஃபுட்டு எங்கே வச்சுருக்காங்க, நம்ம கேரவன் எங்கே இருக்குன்னு 17 கேரவன் நிற்கும். 17 கேரவன்ஸ். ஓகே. நான் ஒரு நாள் ஷூட்டிங்கில் அவ்வளோ பேர், அவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளவு செட்டப் எல்லாம் பார்த்து நானே மிரண்டேன். என்னடா இது எல்லாம் நம்ம படத்துக்கு தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஒரு நாள் செலவழிப்பே அப்படி இருக்கும். சாருக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டுங்க. படம் பண்ணும்போது என்னென்னா எங்கள் டீம் மொத்தத்துக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். படம் முடித்தோடனே மொத்த டீமுக்கும் அவர் பெரிய லெவலில் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாரு. அவ்வளோ தூரத்துக்கு தான் அவங்களும் இருந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக்லாம் ரொம்ப பிடிக்குமா? அது ரனில் அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக் அமைஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். அது இல்லை, அதுக்காக நீங்கள் தயாராகிறதுக்குல்ல, ஒரு சீனை எலிவேட் பண்ணுறதுக்கு டென்ஷன் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது லிங்குசாமி படத்தில் எப்போவுமே இருக்கும். ஷட்டர் சீனாக இருக்கட்டும், சண்டைக்கோழி சீனாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அந்த மதுரைன்னு போர்டு போட்ட பஸ்ஸில் இருந்து விஷால் குதிச்சு வெளியே ஓடும் போது அந்த இவனோட பிஜிஎம் வரும்போது அப்படி இருக்கும். அதே ஃபீல் அஞ்சான்லையும் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல அவர் இது பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கை வெளியில் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த சீன் ஆக்சுவலி உங்களுக்கு? குட். நம்ம சார் அந்த இடத்துல அப்படி நிற்கிறான். அவன் பார்த்தவொடனே ராஜு பாய்ன்னு சொன்னோம். அவன் அந்த ஸ்டிக்கு வாயிலேருந்து வர்ற ஷார்ட் எடுக்குன்னு சொன்னோடனே டப்புன்னு பின்னாடி போயிட்டு ஒரு லைட் வச்சார் சந்தோஷம். ஆமாம், அது ஒரு பேக்ல லைட் ஆக்சுவலி. அதை வச்சு அந்த அந்த கேரக்டர் அப்படியே பார்த்தா அப்படி ஷார்ப்பாக அப்படி இருப்பார். அப்படி லாக் அப்படி வரும்ல, எடுக்கும்போது எனக்கெல்லாம் அந்த ஃபீல் வந்துச்சு. ஏன்னா சந்தோஷம் சார் மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒன்று லைட் அங்கே வைக்கணும்லாம் நான் எழுதியிருக்க மாட்டேன். அவங்க இன்னும் கூடுதலாக அதை என்னென்னா நல்ல விஷயம் ஒன்று திங்க் பண்ணும்போது எல்லா டெக்னீஷியனும் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி மாஸ்டர் ஸ்டிக்கோட நடந்து வந்துட்டே இருக்கா. அப்படி முத அடிக்கிறதே எப்படி இருப்பானா, என் கால் சரியாக தான் செய்கிற மாதிரி காலால் அப்படி அடிப்பாங்க. ஓகே. அது அங்கே பேசி எடுத்தது. அது மாதிரி ஒன்றுமே அப்படிதான். கண்டிப்பாக அந்த சூர்யா சாரை ராஜு பாய்ன்ற கேரக்டரில் மாஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ப்ரொப்போஸ் பண்ணுற சீன், ஏன்னா இவ்வளோ மாஸாக அப்படி காட்டின ஒருத்தர் அதே கேரக்டர் திரும்ப லவ்க்குள்ள வரும்போது எப்படி இருக்குது? இது லிங்குசாமியோட எல்லா படங்கள்லையும் பார்க்குறோம். ஒரு கேரக்டர் அவன் லவ் பண்ணும்போது வேற மாதிரி ஒரு ஆளாக மாறிடுறான், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாஸ் அதுலேயும் இருக்கான். எப்படி ரைட் பண்ணீங்க அந்த ராஜு பாய்ன்ற கேரக்டர்? எம்ஜிஆர் பெரிய பில்டப்பான பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கணும். அம்மா கிட்ட வரும்போது மட்டும் அம்மா பசிக்குதுமா, அந்த அம்மா கிட்ட சொல்லும்போது ஒரு எப்பயுமே ஆடியன்ஸுக்கு என்னென்னா ஒரு ஹீரோவே எப்போ பார்த்தாலும் அந்த பில்டப்பாக காட்டியிருந்தா கூட பிடிக்காதுங்க. அது பயங்கர போரு. அவங்களுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும்ல, அப்போது அவங்க அந்த ரஜினி சார்கிட்ட பார்க்கலாம். அதை ரஜினி சார்கிட்ட நான் ரொம்ப அப்படி பில்டப்பும் இருக்கும்,
கட் பண்ணால் வேறு மாதிரியும் வந்து அப்படியும் வந்து அவங்க டாக்டர்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது, அவங்க மனைவிகிட்ட இருக்கும்போது, அது மாதிரி லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போகும்போது, அது வந்து அவர்கிட்ட ஒரு சின்னது ஒரு நம்ம பார்க்கலாம். எப்பயுமே அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப்படி நம்மளுக்கு பிடிக்கும். ஓகே. அதனால் அந்த இவர் அப்படி இருந்தாலுமே இவர் லைஃப்பில் அந்த மாதிரி ஏரியா கிடையாது. வந்து அதுதான் வந்து என்னென்னா, அந்த என்ன சொன்னிச்சோ அதையே வந்து அந்த பொண்ணு திருப்பி சொன்னால் எப்படி இருக்குங்கன்னு நினச்சிட்டு தான் அந்த இடம் பண்ணது. ஓகே. சாருக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து அது எப்படி சார் ஃப்ரேம் வச்சோடனே ஒட்டிக்குது ஒரு ஆளுக்கு? ஆமாம், கரெக்டாக அந்த ஃப்ரேம் இவ்வளோ தான் இருக்கும். அதில் சூர்யா சாரோட கண்ணு அவர் வெக்கப்படுற சீனு அது பிளான் பண்ணி பண்ணதா? ஆமாம். நான் காக்காவும் கஜினியும் நான் வந்து பல முறை பார்த்துருப்பேன். ஓகே. பர்டிகுலராக லவ் பர்சன்ஸுக்காக. அதில் காக்காக்கள் எனக்கு பர்டிகுலராக ஒரு சீன் வந்து கௌதம்கிட்ட நான் அடிக்கடி சொல்வேன். அந்த சீன் எப்படி கௌதம் எழுதுனீங்க? பொறாமையாக இருக்கும், இந்த மாதிரி சீன்லாம் நமக்கு தோணவே இல்லையா போச்சுங்கிற மாதிரி. என்ன சீன் சார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து என்னென்னா, லவ் வர்றதுக்கான ஒரு மொமெண்ட்டே அந்த ஏரியாவில் தான் இருக்கும். இந்த ஆசிட் அடிச்சிடும்னு சொல்லி ஒரு பையன் சொல்லியிருப்பான் இல்லையா? அங்கே போயிட்டு டேய் ஆசிட் அடிக்குன்னு சொன்னியா மேடம் சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை அர்றா சொல்லிட்டு போவார்ல, தப்புன்னு அந்த பையன் ஊற்றுனா அது வாட்டர் தான். ஆனால் வந்து வண்டியில் எல்லாம் முடிச்சுட்டு வண்டியில் ஏறும்போது அவங்க கேட்பாங்க, அது ஒருவேளை உண்மையாக இருந்ததா அப்படி சொல்லி கேட்பாங்க அவங்க இல்லையா? அந்த டேரிங் இருக்குல்ல, அவர் வந்து அர்றான்னு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி சஞ்சய் ராமசாமியாக வந்து அந்த கஜினியில் அவர் பண்ணது நிறைய. சமீபத்தில் சூரரை போற்று அந்த படம் வந்து அந்த லுக்கு, அந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நம்ம ஒருத்தரை நேசிக்காமல் நம்மளால் ஷார்ட்டே எடுக்கவே முடியாதுங்க. அது ஹீரோயினாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதின கதையை நாட் ஒன்லி அந்த 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 ஹீரோயிசமான மூடு வந்து ராஜ்பாய்னு ஒன்று நான் யோசித்து, அவர் வெளியில் அவர் கெட்டப் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஒரு டைரக்டராக நம்ம ஒரு கெட்டப் மனசளவில் போட்டுடணும். இல்லைன்னா வந்து அதுக்காகவே நம்ம யோசிக்க முடியாது. அதுக்காகவே நம்ம வந்து அந்த என்ன மாதிரி நிற்கணும், என்ன மாதிரி பேசுகிறதுலாம் வராது வார்த்தைகள். நான் சாகணும், நான் தான் முடிவு எடுக்கணுங்கிற வார்த்தை, நின்று நிதானமாக தூக்கிட்டு போகிற கழுகுடா சொல்கிற வேடு, இதெல்லாம் கூட என்னென்னா அந்த ராஜுபாய் இப்படியெல்லாம் இருந்தால் அப்படி இருக்கும், இப்படிலாம் பேசினா அப்படி இருக்கும், அப்படி தான். ஓகே. உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா சார் கண்ணில் என்ன இருக்குது? அதில் என்னமோ இருக்குது. நாங்கள் ரொமான்டிக்காக பார்த்தா அப்படியே கண்ணு பார்த்தா எங்களுக்கே அதை சொல்கிறல, ஒரு பையனாக பார்த்தா பொறாமையாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்காரு இவர். அப்படி சிங்கம்லாம் பார்த்தோன்னா அப்படியே இந்த கண்ணை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ இது வரும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன இருக்குது சூர்யா கண்ணில்? சிவகுமார் சார் இருக்காரு. ஆமாம், சாரை பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து ரோஜாபுர வைக்காருன்னு ஒரு படம், அதில் இருக்கிற லுக்கு பாருங்கள், அந்த ஆர்ட்டாக அதை பார்க்கும்போது அப்படியே அவர் அந்த ஆர்ட்டு தான் சூர்யா சார். அப்படியே இருப்பாங்க. இப்போ எங்கள் கூட சேர்ந்து இப்போ ஷோ பார்க்க வந்தாங்க, 4 பேர் நிற்கிறோம். நான் நேற்று கேட்டேன், அங்கே நிற்கிறது சூர்யா சாரா சிவகுமார் சாரான்னு. டேய் என்னடா சொல்கிறேன் நீ காலையில் சொன்னாங்க. கண் அழகு எல்லாமே இருக்கட்டுங்க, ஒரு அவரை பார்த்து ரைட்டர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ் எழுதிட்டு போகிறாங்கல்ல, கொண்டு போய் உட்காந்து அவரோட ஒர்க் பண்ணி அவர் வந்து அதுக்காகவே வந்து நிற்கிறார்ல, அவருடைய சின்சியராக அது வந்து அதுக்காக வந்து அவர். இப்போது நான் சமீபத்தில் கௌதம்கிட்ட அடிக்கடி பேசுவேன். சமீபத்தில் வாரணமாயிரத்தில் ஒரு சீன், அந்த காலேஜில் வந்து அந்த பையனை சேர்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் சொல்லிட்டு பேசுவார் இல்லையா? எல்லா டூயல் டபுள் ஆக்ட் நடிக்கிற படங்கள் எல்லாமே கொஞ்சமாவது தெரியுங்க, அவர் சூர்யா இவர் சூர்யான்னு 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்படி ப்ராமிஸா இப்போ பார்க்கும்போது அப்பாடா அந்த கிருஷ்ணாபாவே இருக்கார்ல, அவர் அப்படியே வந்து இவன் வந்து பையனாகவே இருக்காங்கல்ல. நான் சத்தியமாக மிரண்டேங்க, மறந்துட்டோம் நம்ம ஆக்சுவலி இந்த கேரக்டரையே மறந்துட்டோம். அதுவாகவே இவர் பையன் வாழ்ந்துருப்பாருங்க. அந்த கிளாஸு, அவருடைய பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. நான் சமீபத்தில் வந்து ஒரு ரீல்ஸில் எதையோ பார்த்தேன். பார்த்துட்டு வந்து கௌதமுக்கு நான் ஃபோன் பண்ணேன், கௌதம் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க கௌதம் சொல்லிட்டு சொன்னேன் நான் சமீபத்தில். கண்டிப்பாக யுவன் சார் எவ்வளோக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க நானா? அவர் என்ன உங்களுக்குள்ள என்ன லவ் அது எப்படி நீங்கள் இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. லிங்குசாமி யுவனும் சேர்ந்தா ஒரு மேஜிக் வருது. அது எல்லா படங்கள்லையுமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதான் எனக்கு வந்து யுவன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிரதர் மாதிரி அந்த பேரன்பு இருக்கும்.
நடுவில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணாமல் போகிறோம். இருந்தாலுமே வந்து என்னென்னா அது எப்பயுமே வந்து ஒரு பெரிய கனெக்டில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் எனர்ஜி லெவலு தான், அவங்க எனர்ஜி லெவலும் நம்ம எனர்ஜி லெவலும் ஒத்து போயிடும் பல நேரங்களில். அப்புறம் நம்ம சொல்கிறத 100% புரிஞ்சிக்க முடியுது. ஓகே. நான் சண்டைக்கோழியிலலாம் நான் ரீரெக்கார்டிங் சைடெலாம் போனதே கிடையாது. படத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டா அவங்க ஒர்க் பண்ணி 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 கூட்டு காட்டுவாங்க. இந்த பாஸு இந்த டைமிங்கில் நான் ஒன்று நினச்சிட்டு நான் ஒன்று யோசிச்சிருப்பேன். நம்ப மாட்டீங்க, போய் சீன் பார்த்தா ஈவன் பண்ணி வச்சது அப்படியே இருக்கும். என்ன ஜி இப்படி பண்ணியிருக்கீங்க? அது பர்டிகுலராக இந்த படத்துலலாம் வந்துன்னா அது பேங் சாங். எனக்கு ஒரு ஹீரோவுடைய பில்டப்புக்கு அந்த சாங் வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நானும் முத்துக்குமார் அவர் உட்காந்து தான் அப்போயே தான் அந்த வார்த்தை வந்துச்சு. அந்த சாங் மட்டும் நம்ப மாட்டீங்க, 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணி அந்த ஒரு சாங் மட்டுமே அவ்வளோ பெரிய செலவழிப்பு. இப்போ ரீஎடிட் பண்ணியாச்சு சார். நிறைய விஷயங்கள் அதில் சேர்த்துருக்கீங்களா இல்லை எடுத்துருக்கீங்களா அப்படின்னு? எதுவுமே சேர்க்கல, நிறைய குறைச்சிருக்கோம். எல்லாத்தையும் எதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சதோ அதெல்லாம் குறைச்சிருக்கோம். சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அவங்க படம் பார்க்கட்டும். அவங்க பார்த்ததுக்கு பிறகு மறுபடியும் கூட திரும்பி மீட் பண்ணி பேசுவோம். சர்ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இருக்கிற படத்துக்குள்ளேயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நான் திரும்பி சொல்கிறேன், இது வெற்றி தோல்விங்கிற கணக்குக்காகலாம் அந்த படம் வந்து நாங்கள் திரும்பி ரிலீஸ் பண்ணல. அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவர் இந்த படத்துக்காக அர்ப்பணிப்போடு அப்படி வந்தார். அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்து இந்த படத்து மேலே அவங்க இருக்காங்க. உண்மையாக நினச்சவங்க ஒரு பக்கம், இந்த படத்தை பயங்கரமாக திட்டினவங்க இன்னொரு பக்கம். அவங்கள நம்ம மறந்துடுவோம். ஓகே. 15 வருஷம் ஆச்சு. அதனால் வந்து என்னென்னா எனக்கு அப்போவே நான் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. வந்து கொஞ்ச நாள் வலிச்சது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு போயிட்டோம். இல்லை, படங்கள்லையுமே சில வசனங்களாகவே வச்சுருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி கூட சொல்லுவார், அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியா அப்படின்னு. கரெக்ட். இப்போ அவர் தான் கருப்பு வந்து டயர் பண்ணிட்டு காட் கிரேஸ் வெள்ளிக்கிழமை படம் நல்லா போச்சுன்னா நம்ம கேட்கலாம், பாலாஜி 5 டிக்கெட் இருக்குது, அஞ்சானுக்கு வரீங்களான்னு சொல்லி. ஓகே சார், ஒரு